வராத ஒரு மிகப்பெரிய திருப்பம். அதாவது முத்துவோட மொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியிலவே வந்துட்டாங்க. அதாவது அவங்க கொடுத்த அந்த 24 மணி நேரம் கெடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களே வந்து வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமளே வெளியில போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வெளில வந்துடுறாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி சுத்தியோட அப்பா அம்மா அவங்க 2 பேருமே கார்ல வந்து இந்த மாதிரி அங்கே இறங்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன சுத்தி எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சுத்தி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது கேட்ட சுத்தியோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா என்னமா இவ்வளோ நடந்திருக்குன்னு எதுவுமே சொல்லவே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லுமே அதுக்கு சுத்தி இதை உங்ககிட்ட சொல்லி என்ன போகுது அதனால தான் இந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லுமே அதுக்கு சுத்தியோட அப்பா என்ன மூலம் இந்த மாதிரி சொல்லிட்டு அதாவது இது வந்து நீ வாழ வந்த வீடு இது நல்லா இருந்ததுன்னு நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லி நான் உடனே தரேன் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அங்க இருந்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு மறுபடியும் சுத்தியோடப்பா பார்த்தீங்கன்னா நீங்க வேற சும்மா இருங்க நான் ஒன்றும் இந்த பணத்தை உங்களுக்கு சும்மா தரல இந்த மாதிரி இந்த பணத்தை நீங்க எப்பனாலும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படியே கொடுங்க நான் வாங்கிக்கிறேன். இது வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஒரு ஆபத்து காலத்தில் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான். உங்களுக்காக இல்லை அப்படின்னாலுமே நான் என்னோட பொண்ணுக்காக இதை பண்றேன். அவ வாழ வந்த வீடு அதுக்காக பண்றேன். அதாவது இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிக்காதான் அதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி உங்களை பிடிக்காம நீங்க இந்த மாதிரி கெட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால இந்த மாதிரி நான் தர பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி ஃபினான்ஷியர் இந்த மாதிரி அந்த வீட்டு பக்கத்தில் வந்து இறங்குறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி என்ன உங்க ஃபேமிலியை பத்தி என்ன காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்ட சுத்தியோடப்ப என்னது காலி பண்ணணுமா அவங்கள எங்கேயும் காலி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பத்திரத்தை கொடுங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும் 38 லட்சம் தானே இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க உடனே அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த சிந்தாமணியோட ஃபினான்ஷியர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.